பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை அப்படின்றது வழிபாட்டுக்கு உகந்த நாள். என்ன வழிபாடு? நம் முன்னோர்களின் வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஒரு சிலர் வந்து பாருங்க, இந்த தசமகா வித்யாக்கள் வழிபாடுலாம் இருக்கவங்க, அந்த வித்யாக்கள வழிபாடு பண்ணலாம். ஆக, நீங்க உச்சிஷ்ட வழிபாடு எது பண்றதா இருந்தாலும், அன்றைய தினம் வந்து விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்கம்மா, தாந்திரீக ரீதியா தசமகா வித்யாக்கள் வழிபாடு, யோகினிஸ், டாகினிஸ், யக்ஷினிஸ் இந்த மாதிரி வழிபாடுகளுக்கும் அதி உன்னதமான நாளா கருதப்படுது. அதே மாதிரி பாருங்க, இப்ப நம்ம சாத்வீக ரீதியா பண்றோம் அப்படின்னாலும், நம்ம வந்து பாருங்க முன்னோர் வழிபாடு அப்படின்றது கண்டிப்பா அன்றைய தினம் பண்ணணும். இப்ப நெறைய பேர் வந்து பாருங்க, முன்னோர் வழிபாடு அப்படின்றத மறந்துடுறாங்க. அன்றைய தினம் செய்யக்கூடாது அப்படின்னா, முன்னோர் வழிபாட மறக்கக்கூடாது. இதுதான் நம்ம விஷயமா நினைக்கணுமா. 2வது விஷயம், அன்றைய தினம் சிலர் வந்து பாருங்க 10 மணிக்கு எந்திரிச்சுப்பாங்க. எந்திரிச்சு குளிக்கவே மாட்டாங்க. காலையில சாப்பிட்டுருவாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க, சாயங்காலமா குளிப்பாங்க. அது வந்து கண்டிப்பா செய்யக்கூடாதும்மா. அன்றைய தினம் காலையில எந்திரிச்சு குளிச்சிடணும். நம் முன்னோர்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். காத்துட்டு இருக்கணும். ஏன்னா, முன்னோர்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு வர ரெடியா இருப்பாங்க. அவங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வரவேற்று அவங்களோட ஆசீர்வாதத்தையும், கரிசனத்தையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட அன்பையும் பெறறதுக்கு அதி உத்தமமான நாளா கருதப்படுறதுனால, அவங்கள வரவேற்கிறதுக்கு நம்ம வந்து மறந்துறக்கூடாது. இது வந்து 2வது விஷயமா எடுத்துக்கலாமா. 3வது விஷயம் வந்து பாருங்க, அன்றைய தினம் தாம்பத்தியத்த ஒதுக்கி வைக்கிறது நல்லதும்மா. இப்ப வந்து பாருங்க, ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தோணும்போது தாம்பத்தியம் இருக்கிறது தானே. தாம்பத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே அப்படிம்பாங்க. நல்ல விஷயம் தான். அது வந்து புனிதமான விஷயம் தான். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் இருக்கு. அந்த ஒரு சில நாட்கள்ல ஒதுக்கி இருக்கிறது நல்லது. அதுக்கும் மேல உங்களுக்கு தோணுச்சு, இல்லைங்க எங்களுக்கு அது ஒரு பெருசா தப்பா தோணல அப்படின்னா உங்க இஷ்டம். பொதுவா இது சாஸ்திர பிரகாரம் நாங்க சொல்றோம். ஏன் அப்படின்னா, உடல் ரீதியான ஒரு கஷ்டங்கள் அப்படின்றது இருக்கும். நம்மளுக்கு முன்னாள் தாம்பத்தியம் இருக்காங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சு அவங்களால நெறைய வேலைகள் செய்ய முடியாது. பெண்களுக்கு முக்கியமா உடல் ரீதியான சில கஷ்டங்கள் அப்படின்றது இருக்கும். அதுவும் இல்லாம காலையில எந்திரிச்சு உங்க முன்னாள் தாம்பத்தியம் இருந்தாலும் வீடெல்லாம் சுத்தம் படுத்துறாங்க அப்படின்னாலே, அவங்க வீட்டுக்காரர் எந்திரிச்சுக்கவே மாட்டார். படுத்துட்டே இருப்பாரு. அப்ப வந்து அவர எழுப்பி குளிக்க வச்சு எல்லாம் சுத்தபத்தமா தர்ப்பணம் குடுக்க அனுப்பணும். இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆக அது வந்து பார்த்தீங்கன்னா, தவிர்க்கிறது நல்லது அப்படின்றது இது என்னோட தனிப்பட்ட கருத்துமா. இது கட்டாயம் கிடையாது. இது 3வது விஷயம். 4வது விஷயம், அன்றைய தினம் முன்னோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படையல் போடுறது அப்படின்றத மறக்கவே கூடாது. அந்த படையல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய், பாவக்காய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வாழைக்காய், பெரண்டை, ஜவ்வரிசி பாயசம், இல்ல ஜவ்வரிசி வடை இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4வது விஷயமா நாங்க பார்க்குறோம். 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாருங்க, இந்த அமாவாசை தினத்தன்று நம்மளால முடியும் அப்படின்னா, ஒரு எளிய முறையில ஒரு உடை அப்படின்றது நம்ம முன்னோர்களுக்கு வச்சு, அத தானமா குடுக்கறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். ஆக, ஒரு எளிய முறையிலான உடை வச்சு அத தானமா குடுங்க. தானமா குடுக்கறது உடையே வைக்க மாட்டேன். நான் எந்த அமாவாசைக்கும் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இது வந்து ஒரு தப்பான விஷயமா நாங்க பார்க்குறோம். வருஷத்துக்கு ஒரு அமாவாசையானா, நம்ம வருஷத்துக்கு தீபாவளி, பொங்கலானா நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறோம் இல்லையா? இப்பலாம் யாரும் தீபாவளி, பொங்கலுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கிறதில்ல. ஆன்லைன்ல மாசத்துக்கு 3 முறை ஆர்டர் போடுறோம். அப்ப நம்ம முன்னோர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையானா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆடை வச்சு படைக்கணும். அப்படின்றத மறக்கக்கூடாது. இது மறந்துட்டீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய தப்பான விஷயமா நான் நினைக்கிறேம்மா. ஆக இது ஒண்ணு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அடுத்து நம்ம படையல் போட்டுட்டு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, படையல் போட்டுட்டு காகத்துக்கு சாப்பாடு போடுவாங்க. காகத்துக்கு போய் சாப்பாடு வைப்பாங்க. அது காகம் வரவே வராது. கா கா கான்னு குத்துவாங்க. ஏன்னா கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து பாருங்க, அன்றைய தினம் எல்லா வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறாங்க இல்லையா? அதுவும் பாவம் எத்தன வீட்டுக்கு போ முடியும்? அதனால நெறைய நேரம் காக்கா வராது. அதுக்கும் மேல வந்து பாருங்க, நம் முன்னோர்களே அவ்வளோ டக்குன்னு காகை ரூபத்துல வரமாட்டாங்க. ஆக நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப நேரம் கா கா கான்னு கூப்பிட்டுட்டு, நம்ம காத்துட்டு இருக்கணும். காத்துட்டு இருக்க நேரம் நம்ம முன்னோர்கள நெனச்சு வழிபாடு பண்ணணும். அம்மா நாங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு காக ரூபத்துல வந்து சாப்பாடு எடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். காகம் வந்து ஒரே ஒரு பருக்கையான எடுத்த பின்னாடி தான் நம்ம சாப்பாடு சாப்பிடணும். காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டோம். அவ்வளோதான். நம்ம வந்து கடகடன்னு சாப்பிட்டுறலாம். அப்படின்றது செய்யாதீங்க. இது ஒரு பெரிய தப்பா இருக்கும்மா. அது ஒண்ணு பார்த்துக்கோங்க. அதே மாரி காலையில எந்திரிச்சுக்கும் போதே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல அழகா அன்னைக்கு கலர் கலரா கோலம் போடுவாங்க. அமாவாசை அன்ற தினம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம்
கலர் கோலம் அப்படின்றது போடக்கூடாது. பெரும்பாலும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் கோலத்தையே தவிர்த்தாங்க. ஏன் அப்படின்னா அது பித்ருக்களுக்கு வழிபாடுக்குரிய தினம், அது ஒரு துக்க தினம், அவங்கள நினச்சி நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்றதுக்காக. ஆனால் இப்போத்தைய காலகட்டத்தில் வந்து பாருங்கள் காவியில் கோலம் போடுறாங்க. இப்போ நானே எங்கள் வீட்டிலலாம் வந்து காளி வழிபாடு இருக்குது அப்படின்றதுனால கோலம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். ஆக காவி கோலம் அப்படின்றது போடலாம். ஆக நாங்கள் மனசு கஷ்டமாக இருக்கோம், எங்கள் முன்னோர்களை நினச்சி நாங்கள் வந்து துக்கத்தில் இருக்கோம், இருந்தாலும் அவங்கள வரவேற்கிறதுக்காக நாங்கள் காவி கோலம் போடுறோம் அப்படின்றது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், அன்றைய தினம் நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு உயிர் வருது அப்படின்னா அந்த உயிருக்கு ஒரு உணவு அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு விருந்தாளிங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. நாங்கள் வந்து பாருங்கள் முன்னோர்களுக்கு படையல் போடுவோம், இருந்து எங்கள் வீட்டில் ஒரு வாயாவது சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்றத ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு எதிரியாகவே இருந்தாலும் எதிராளியாகவே இருந்தாலும் நீங்கள் கெட்டு போகணும்னு ஆத்மார்த்தமாக நினைக்கிறவங்களா இருந்தால் கூட நம்ம வந்து நல்லவங்க தானே. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யார் வந்து கெட்டவங்களோ நல்லவங்களோ அதை பற்றி கவலை இல்லை, நான் நல்லவன், என்னோட குணாதிசயம் என்றைக்கும் மற்றவங்களுக்காக நான் மாற்றிக்க கூடாது அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறிக்கோளாக இருக்கணும். அப்போ அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அன்றைய தினம் யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு அப்படின்றது அவங்க சாப்பிட்டுட்டு போய் பின்னாடி வந்து கேலி பேசுவாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, எங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். அவங்க கேலி பேசினா என்ன இருக்குது, நல்லது பேசினா என்ன இருக்குது, நம்ம நல்ல ஒரு எண்ணத்தில் தானே நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். ஆக அன்றைய தினம் யார் வந்தாலும் சாப்பிடுங்க அப்படின்றது, வீட்டில் என்ன இருக்கோ அது கொடுங்க, சாப்பிட வச்சு அனுப்புங்க. சரிங்களா? சாப்பிட வைக்காமல் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய குத்தம் ஆகிடும். ஏன்னா நல்ல நாள்லாம் பொதுவாக வந்து பாருங்கள், சாதாரண நாள் யார் வீட்டுக்கு வராங்க கவனிக்கிறீங்களோ கவனிக்கலையோ அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. இந்த மாதிரி நல்ல நாட்களில் யாராவது வராங்க, முக்கியமான நாட்களில் சக்தி வாய்ந்த நாட்களில் யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள விருந்தோம்பல் அப்படின்றது உபசரித்து அனுப்பணும் அப்படிம்பாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அதிதிகள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ ரூபினே அப்படிம்பாங்க. ஆக நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோமோ அந்த தெய்வமாக நம்ம பாவிக்கணுமா நம்ம வீட்டுக்கு எந்த அதிதி எந்த விருந்தாளிகள் வந்தாலும். இது ஒன்று பார்த்துக்கோங்க. சாப்பிடாமல் அனுப்பாதீங்க. சாப்பிடாமல் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அது தப்பாக போயிடும். அதுக்கடுத்து அன்றைய தினம் வந்து பாருங்கள், வீட்டு வாசலில் நாய் வந்து படுத்துட்ருக்கு. அப்போ தான் கோலம் போட்டு வந்திருப்போம், நாய் வந்து படுத்து அந்த கோலத்தை கழிச்சிருந்தா அந்த நாயை துரத்தி விட்டுறது, கல்லை தூக்கி அடிக்கிறது, ஒரு கோல் எடுத்து அடிக்கிறது, அதெல்லாம் செய்யாதீங்க. பொதுவாக வந்து பாருங்கள், கோலம் அப்படியே இருக்கிறத விட ஒரு உயிர்னால் களையப்பெறுது அப்படின்னா அங்கே இறையாற்றல் நிறைஞ்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த நாயை அடிக்கிறது ஒரு பெரிய பாவமாக இருக்கும். முடியும் அப்படின்னா எந்த உயிர் வந்து இப்போ பூனை வருதோ, பூனை வந்து டாய்லெட் போகுது, நாய் வந்து டாய்லெட் போகுது, யூரின் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த உயிருக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புங்க. இது நீங்கள் அடித்து அனுப்புறது ஒரு பெரிய பாவமாக ஆகிடும். ஆக அது செய்யாதீங்க. இந்த வேலை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே மாதிரி பாருங்கள், அன்றைய தினம் என்ன பண்ணுவாங்க, நான் பசுவுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு பல பதிவுகளில் நாங்கள் சொல்கிறோம். பசுவுக்கு நேராக போயிட்டு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பசுவுக்கு இப்படி ஒரு வாழைப்பழம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்க இப்படி கடித்து இழுப்பாங்க. கடித்து இழுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க விட்டுருவாங்க, அது பாதி கடிச்சு மண்ணோட பிறண்டுரும். மண்ணோட பிறண்ட உடனே அதை அப்படியே சாப்பிட திருப்பி எடுத்து கொடுப்பாங்க, இல்லை அப்படியே இப்படி கையில் தள்ளி விடுவாங்க. நம்ம மண்ணோடு இருக்கும்போது நம்மளால் சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ பசுவுக்கு எப்படி சாப்பிட முடியும்? ஆக நீங்கள் என்ன தானமாக கொடுக்குறீங்களோ, பசுவுக்கு உணவு அப்படின்னா கையில் எடுத்தால் அது இழுக்கும், பயமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னா ஒரு பெரிய தாம்பாளத்தில் வச்சு நீங்கள் கீழே வச்சுடுங்க, அவங்களே சாப்பிட்ருவாங்க, திருப்பி தாம்பாளத்தை எடுத்துகிட்டு வாங்க. அந்த மண்ணோடு கொடுக்கறது, அது வந்து பாருங்கள் இப்படி கையில் தட்டி விடுறது, இப்படி தூக்கி இப்படி வெறியறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசுவை அவமரியாதை அன்றைய தினம் செய்யாதீங்க. என்றைக்குமே செய்யக்கூடாது. ஒரு உயிரை என்றைக்குமே துன்புறுத்தக்கூடாது. அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, அது ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. இப்போ யாரோ நம்மளை துன்புறுத்துறாங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எந்த உயிரும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு. எங்கள் வீட்லேயே எங்கள் புருஷனே எனக்கு பெரிய இம்சை, என்னை துன்புறுத்திட்டே இருக்காரு, என் பொண்டாட்டியே எனக்கு பெரிய இம்சை துன்புறுத்திட்டே இருக்காங்க. கடவுள் இருக்கார் இல்லைங்களா? ஆக அந்த அந்த துன்பம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய நாள் வரும். நம்மளை துன்புறுத்திட்டே இருக்கவங்க கடைசி வாழ்நாளில் ஐயோ நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு உங்ககிட்ட காலில் விழுந்து கேட்பாங்க. அந்த நாளும் வரும். அது வரைக்கும் காத்துட்ருக்கணும். அதுதான் வந்து பாருங்கள், அதுக்காக அவங்க கெட்டு போயின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நல்லவங்க அமைதியாக தான் இருப்பாங்க, எப்பயுமே அமைதியாக இருப்பாங்க, யாரையுமே துன்புறுத்த மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செய்யாதீங்க.